வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபி ஐபிஎல் 2025 ஃபஸ்ட் மேட்சை வின் பண்ணுறதுக்கு 175 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரெக்கவரியோட தான் ஆர்சிபி இந்த ஃபஸ்ட் ஐபிஎல் மேட்சே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் ஆர்சிபிக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு 3 ஓவரில் வெறும் 9 ரன் தான் கேகேஆரால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. சுனில் நரேனுக்கு சுத்தமாக படவே இல்லை. பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எதுக்கு அதுக்கப்புறம் ரஜத் படிட்டர் ஸ்பெல்லை சேஞ்ச் பண்ணார் அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. ஜாஸ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ரன் ஒரு விக்கெட்டு. யாஷ் தயாலோட செகண்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரன்னு. மீண்டும் ஜாஸ் ஹேசல்வுட்டோட தேர்ட் ஓவரில் 4 ரன் அவ்வளோதான் இருந்தது. ஃபோர்த் ஓவர் கண்டிப்பாக யாஷ் தயாலே போட்டுருந்தா இன்னொரு விக்கெட்டே கிடச்சிருக்கும். பட் ஆனால் ஃபோர்த் ஓவரை ராஷிக் சலாம்தாருக்கு கொடுத்து அந்த ஓவரில் 16, அடுத்த ஓவரும் தேவையில்லாமல் குர்னல் பாண்டியாவை மாற்றி 15, அதுக்கடுத்த ஓவர் மீண்டும் யாஷ் தயாலை கொண்டு 20 ரன்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய மொமெண்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கேகேஆர். 6 ஓவருக்கு 60 அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டச்சுக்குள்ளே அஜிங்கியா ரஹானே நரேன்லாம் போட்டு புழக்க ஆரம்பித்த டைமில் பேக் டு பேக் விக்கெட்ஸ் ராஷிக் சலாம்தார் நம்மளுடைய சுனில் நரேனோட விக்கெட் எடுக்க, ஸோ நம்மளுடைய குர்னல் பாண்டியா அஜிங்கியா ரஹானோட விக்கெட் எடுத்து ஸோ மீண்டும் கேகேஆரை ஓரளவுக்கு ப்ரெஷருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. வெங்கடேஷ் ஐயர், அங்கரிஷ் ரகுவன்சி அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்தாங்க. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் அங்கரிஷ் ரகுவன்சி ஒரு பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது குர்னல் பாண்டியா அடுத்த ஓவர்லேயே மறுபடியும் வெங்கடேஷ் ஐயர் கேகேஆரோட காஸ்ட்லியஸ்ட் பை அவரை பார்த்தீங்கன்னா போல்டு மூலியமாக வெளியேற்றினார். ஸோ நீட்டாக செட்டப் பண்ணார். ஸோ டோட்டலி பவுன்சர் அப்படிங்கிறத போட்டு ஸோ வெங்கடேஷ் ஐயரை ஹெல்மெட் போட வச்சு அடுத்த பாலே க்ளீன் பண்ணார். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கும் அங்கரிஷ் ரகுவன்சி தோடி சேர்ந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஆர்சிபி பவுலர்ஸை அவங்களால டேக்கிள் பண்ணவே முடியல. அங்கரிஷ் ரகுவன்சி ஏதோ மேனேஜ் பண்ணி 22 பாலுக்கு 30 ரன் அடித்தார். ரிங்கு சிங் 10 பாலுக்கு 12 அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் யாஷ் தயால் அண்ட் குர்னல் பாண்டியாவோட ஓவரில் அவுட் ஆக ஸோ ரசலை நீட்டாக செட் பண்ணி சுயாஷ் சர்மா போல்டு எடுத்தார். ஹர்ஷித் ராணா லாஸ்ட் ஓவரில் அவுட் ஆகி ஸோ ஒரு கட்டத்தில் 220, 230 அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட கேகேஆர் ஸோ ஆர்சிபி பவுலர்ஸோட ஒரு மிகப்பெரிய ரெக்கவரி மூலயமா வெறும் 174 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. ஆர்சிபியோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியா இன்றைக்கி நல்ல ஒரு செமையான அதிரடியான ஒரு பவுலிங் அப்படிங்கிறத கொடுத்தாரு. ஃபஸ்ட் ஓவர் குர்னல் பாண்டியாவோட ஓவரில் பார்த்தீங்கன்னா 15 ரன் அப்படிங்கிறத போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் குர்னல் பாண்டியா மிகப்பெரிய ரெக்கவரி. ஸோ டோட்டலாக அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் 3 ஓவரில் வெறும் 14 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அவரோட ஸ்பெல்லாக 4 ஓவர்ஸில் 29 ரன்ஸை விட்டு கொடுத்து 3 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்திருந்தார். ஸோ யாஷ் தயால் பார்த்தீங்க அப்படின்னா ராஷிக் சலாம்தார் அண்ட் சுயேஷ் சர்மா ஈச் 1 விக்கெட்டும், ஜாஸ் ஹேசல்வுட் 2 விக்கெட்டையும் எடுத்து கேகேஆரை 174 ரன் ஃபார் 8 அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெக்கவரினே சொல்லணும். ஸோ இப்போ ஆர்சிபி அந்த இடத்துல வின் பண்ணுறதுக்கு 175 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மெயினாக 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று புவியோட அவைலபிலிட்டி. ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் அவர் விளையாடல. எல்லோரும் ராஷிக் சலாம்தாரை அவரோட இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன விதமான ஒரு கால் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலி ரவி சாஸ்திரி அதை ஆனாரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா புவிக்கு ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி ஏற்பட்டதுனால தான் ஸோ அவர் விளையாடலை. ஸோ மற்றபடி ப்ரியாரிட்டி பேசிஸ்லாம் எதுவும் கிடையாது. டீமோட ஷீட்டில் பார்த்தீங்கன்னா புவி இருந்திருக்கிறாரு. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதனால தான் அவர் விளையாடலன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் மேட்சஸில் கண்டிப்பாக புவி இருப்பார் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புவி விளையாடுறதுக்கு அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது தான் காரணம். மற்றபடி எதுவுமே கிடையாது. 175 ரன்ஸ் அடித்தா வின் அப்படிங்கிற இலக்கோட செகண்ட் இன்னிங்ஸில் களமிறங்க போகிறாங்க ஆர்சிபி. யார் ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருப்பா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.